Hello everyone. Welcome to Millionaires by Magento Coding Tamil. இந்த வீடியோவில் மெஜென்டோ சைட்டுக்கு எப்படி ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செஷனை 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறோம். இது பார்ட் 1. ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்னு உள்ள இந்த இஎக்ஸி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதை இப்போ டபுள் கிளிக் பண்ணணும். இது இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. இதில் எஸ் கொடுக்கணும். இது நெக்ஸ்ட்டு. இது ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட். அப்படி இதுதான் பார்த்து நம்மளுக்கு எந்த பார்த்து வேணுமோ அந்த பார்த்து சூஸ் பண்ணலாம். நான் வந்து லொக்கேஷனை சூஸ் பண்ணுறேன். எம்டி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்குள்ளாடி இதெல்லாம் இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா ஃபைல் நியூ நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கணும். நம்ம இதுல வந்து நிறைய லே அவுட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு எந்த லே அவுட் வேணுமோ நம்ம வந்து அதை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதுல எம்டி வியூஸ் லே அவுட் வந்து இதுல வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எம்டி வியூஸ் லே அவுட்ல தான் இதுல வந்து என்னன்னா லாங்குவேஜ் ஜாவா கோட்லின் ரெண்டும் சூஸ் பண்றது மாதிரி இருக்கு. இப்போ பேசிக் ஆக்டிவிட்டியை நம்ம சூஸ் பண்ணோம்னா இதுல வந்து கோட்லின் இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்றதுனால நான் எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஜாவாவோட அட்வான்ஸ்ட் வந்து கோட்லின் இது வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம HTML CSSக்கு அட்வான்ஸ்டா பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்றோம். அதே மாதிரி தான் கோட்லினும். இப்போ ஜாவால வந்து 2 லைன் கோடு வந்து கோட்லின்ல சிங்கிள் லைன் கோட்லின் அந்த சிங்கிள் லைன்ல கோடு வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த கோட்லின். ஆனா இப்போ வந்து நம்ம ஜாவால பண்றதுனால நம்ம ஜாவா சூஸ் பண்ணணும். நேம் வந்து நம்ம என்ன நேம் யூஸ் பண்றோமோ அந்த நேம் கொடுக்கணும். நம்ம இதுல நேம் சாம் பண்ணி கொடுக்கணும். அதுதான் இதுலயும் ஆட்டோமேட்டிக்கலா வரும். அப்புறமா வந்து பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு எந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த பேக்கேஜ் நேம் இதுல நம்மளுக்கு எடிட் பண்ணோம்னா பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இந்த சைட்டோட URL அதே கூட இதுல நம்ம கொடுத்துடலாம். ஆனா கொடுக்கறது இப்படிதான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு நேம், அடுத்த டாட் போட்டு இதுல ஒரு நேம் டாட் இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அப்புறமா சேவ் லொகேஷன் எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணணும்னு அதை சூஸ் பண்ணணும். லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். அப்புறமா மினிமம் SDK இதுவும் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதுல வந்து நம்ம ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு இதுல 95%, இது 7.0னா 96%. எது அதிகமா பெர்சன்டேஜ் வியூ ஆகுதோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். டிஃபால்ட்டா API 24 வந்து இருக்கும். அதனால இது 96.3%னால இது ஓகே, நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். அடுத்தது புல்டு கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ் இது இருக்குன்னா இதுல கிராடல்னு ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து எல்லா சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டு புல்டு கொடுத்தோம்னா இந்த கிராடல் வந்து ரன் ஆகும். ரன் ஆகி நம்மளுக்கு ஒரு பேக்கேஜா வரும். அந்த பேக்கேஜ் தான் .aab அல்லனா இதுல இருக்கு புல்டு. APK ஃபைல் AAB ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரன் கொடுத்தோம்னா இதுல வந்து ஜென்ரேட் ஆகும். அதான் கிராடல் ஸ்கிரிப்ட் வந்து ஜஸ்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறமா இந்த மேனிஃபெஸ்ட் ஃபோல்டர் இதுதான் வந்து மெயின் ஃபோல்டர். இந்த ப்ராஜெக்டோட ரூட் ஒரு இதுல என்ன இருக்கணும், இது ஒரு XML ஃபைல். இதுல என்ன எல்லாம் இருக்கும்னா இந்த ஆப்போட டீடைல்ஸ் இருக்கும். அப்புறமா நம்ம இதுல என்ன இது வந்து அடிஷ்னலா நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இதுவும் வந்து இந்த ரெண்டும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது. வேற டிஃபால்ட்டா இவ்வளவு இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். இந்த பேஜ் ஃபுல்லாவே டிஃபால்ட்டா தான் இருக்கும். அப்புறமா நம்ம கொடுக்க வேண்டியது இது. வேற இந்த பேக்கேஜும் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது. அப்புறமா இது மிப் மேப் ஐஸ் இதெல்லாம் என்னன்னா நம்ம அங்க ஒரு இந்த ரெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளாடி இங்க நிறைய ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம உள்ள வந்து அதை வந்து இங்க நம்ம அசைன் பண்ணிட்டு இங்க கால் பண்ணுவோம். அது அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் சொல்லி தரேன். இதுதான் மெயின் ஃபோல்டர். ஆண்ட்ராய்டு manifest.xml வந்து ஒரு மெயின் ஃபோல்டர். இது வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபைல் அப்படியே இருக்கும். இது ஒன்றும் நம்ம புதுசா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நம்ம ஆட் பண்றது இது இந்த ஒரு லைன் இது ஆட் பண்ணணும். ரிமைனிங் வந்து நம்ம ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணோம்னா பண்ணணும். வேற நம்ம அடிஷ்னலா ஒன்றும் இதுல ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறமா வந்து இந்த ஜாவா ஃபோல்டர்ல இந்த 2 ஃபோல்டரை நம்ம ஒண்ணுமே இந்த ரெண்டையும் ஒண்ணுமே டச் பண்ண வேண்டாம். இதுதான் மெயின் ஆக்டிவிட்டி. இதுல தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி லாஜிக் எல்லாமே நம்ம இதுல தான் எழுதுவோம்.
அப்புறமா இந்த ரிசோர்ஸ் இதான் ரிசோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளாடி டிராவபிள் ஃபோல்டர், லேஅவுட்டு, பிப் மேப்பு, வேல்யூஸ், எக்ஸ்எம்எல் இப்படியெல்லாம் இப்படி ஃபோல்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஆக்டிவிட்டி மெயின் எக்ஸ்எம்எல் இதுதான் லேஅவுட் ஃபோல்டர், இதுதான் லேஅவுட் ஃபைல். நம்ம இதுல வந்து கோடு இருக்கு, ஸ்பிளிட் இல்ல டிசைனும், இந்த சைடு நம்ம கோடு எழுதுவோம், இந்த சைடு நம்ம வந்து டிசைன் பார்க்கலாம். இல்லைன்னா டிசைன் இதை கிளிக் பண்ணா இந்த டிசைன் நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன எல்லாம் பண்ணணுமோ இதுல பண்ணலாம். பட்டன், இமேஜ் வியூ, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம இதுல எடுத்து டிரா பண்ணலாம். நம்ம ஆனா இப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம ஜஸ்ட் யூஆர்எல் மட்டும்தான் கால் பண்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போதைக்கு டிசைன்ல ஒர்க் இல்லை. ஜஸ்ட் கோடு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் கோடு இருக்கும். அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் வந்து மாடிஃபை பண்ணி இது பண்ணியிருக்கேன். இதுல வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்னு இருந்தது. நம்ம சூஸ் பண்ண பேசிக் வியூஸ், எம்டி வியூஸ் லேஅவுட்ல வந்து இதுல கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்னு இருக்கும். ரிமைனிங் இந்த வெப் வியூ இதுல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு இருக்கு. அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹலோ வேர்ல்டுன்னு வந்து அது டிஃபால்ட்டா எல்லா வியூஸ்லயுமே இருக்கும். அது வந்து ஜஸ்ட் செக்கிங் பர்பஸ்க்காக அது இருக்கும். நம்மளுக்கு அது வந்து செக் பண்ணிட்டு அது ஒர்க் ஆச்சுன்னு செக் பண்ணிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் அது தேவையில்லாதனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு அது தேவையில்லாதனால அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறமா எனக்கு தேவை வந்து இந்த வெப் வியூ. இந்த வெப் வியூ எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு வெப் வியூல தான் நம்ம இப்போ எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இதை பண்ண போறோம். அதனால இந்த வெப் வியூ வந்து லேஅவுட் நான் இன்க்ளூட் பண்ணேன். அப்புறமா இந்த ப்ரோக்ரஸ் பார் எதுக்குன்னா இந்த லோடிங்காக அதை வந்து ஸ்கிரீன்ல வெப் வியூல ஷோ பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக இது வந்து ஷோ பண்றதுக்காக இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் அதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டி ஜாவால இது வந்து பேக்கேஜ். இது வந்து பேக்கேஜ். இது வந்து லிஸ்ட் ஆஃப் லைப்ரரிஸ். நம்ம என்ன லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு அதை நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எதுக்காக எழுதியிருக்கோம்னா இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து ஷோ ஆகும். அப்புறமா நம்ம சைட் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல தான் இருக்கு, லைவ்ல இருக்கு. அந்த சைட்டை இதுல நம்ம வந்து ஆப்புக்குள்ளாடி கால் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுக்காகவும் தான் நம்ம இந்த கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். வெப் வியூ, ப்ரோக்ரஸ் பார். வெப் வியூனா இந்த லோடு, இந்த யூஆர்எல் இந்த இடத்துல தான் நம்ம வியூ ஆடுறதுக்காக இந்த ஒரு லைன் எழுதியிருக்கோம். அப்புறமா இந்த ப்ரோக்ரஸ் பார் வந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்காக அதை வந்து ஷோ பண்ணணும். அதுக்காக இந்த ப்ரோக்ரஸ் பாரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.